நீ ஒரு ஆணாக பிறந்துக்கிற ஒரு சூழ்நிலை, நீ ஒரு ஆணாக பிறந்துக்கிறல்ல, அது என்ன இது, ஏதோ ஒரு ஜாதி அமைப்பிலோ கட்டமைப்பில் நீ இருக்கிற சமூகத்தில், அதுவும் ஒன்று தான் ஒரு சூழ்நிலை. ஏழை பணக்காரன் பொருளாதாரத்தில் ஒரு நிலையில் இருக்கிற, அதுவும் ஒன்று தான் சூழ்நிலைலாம். இதெல்லாம் யாருக்கு கொடுத்த சூழ்நிலை? உனக்கு. இப்போது எனக்கு வேறு, இவங்களுக்கு வேறு, ஆளாளுக்கு வேறு சூழ்நிலை. இப்போ நான் ஒரு சூழ்நிலையிலேருந்து நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன், பொருந்துமா? ஏன் பொருந்தாது? நான் சொல்கிறேன் ஜாக்கெட்டு இருக்க போடு, ஜிப்பா போடு, மஃப்ளர் கட்டுன்றேன். நான் எங்கேக்கிறேன்? இப்போ சிக்காகோவில் உட்காந்துக்கிறேன். நீ எங்கேக்கிற? நீ ஜிப்பை போட்டு இருக்க, நீ இதை கட்டின மஃப்ளர் கட்டின உன் நிலமை என்ன ஆகும்? அப்போ எனக்கு என்ன புரியணா, உன் சூழ்நிலை எனக்கு புரியணும். உனக்கு அது மாதிரி நான் ஆலோசனை கொடுக்கணும். எந்த ஆலோசனை கொடுக்குறோன்னா உன் சூழ்நிலை புரிஞ்சு ஆலோசனை கொடுக்க முடியுமா? அங்கே தான் அங்கே தான் தப்பு பண்ணுறேன் எல்லா குருவுமே. நான் மட்டும்தான் அப்படி சொல்லுங்கிறேன். உன் சூழ்நிலை புரிஞ்சுக்கோ, உனக்கு எது சரி, உன் தப்பே சரி உன்கிட்ட தான் இருக்குது, மற்றவங்கள கூட நீ ஒப்பீடு செய்யாதுன்னே சொல்கிறேன். நான் மட்டும்தான், வேறு யாருன்னா சொன்னாங்கன்னா சொல்லுன்றேன். நான் என் சூழ்நிலை ஆளாளுக்கு மாறுது. சீதாவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை சீதாவுக்கு, ராதாவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ராதாவுக்கு, பாஞ்சாலியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை பாஞ்சாலிக்கு. இப்போ பாஞ்சாலி சீதாவையும் சீதா பாஞ்சாலியும் திட்டலாமா? நான் திட்டக்கூடாது. ஏன்? பாஞ்சாலியோட சூழ்நிலை பாஞ்சாலியோட சூழ்நிலை, சீதாவோட சூழ்நிலை. இப்போது அட்வைஸ் பண்ணுறோம் சீதா மாதிரின்றான், எனக்கு சூழ்நிலை பாஞ்சாலி மாதிரி. எது சரி? அப்படி புரிஞ்சிச்சானாவே ஃபஸ்ட்டு ஆளாளுக்கு சூழ்நிலைகள் வேறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சாவே எனக்கு சாதகமாக்கிறதுக்கான துணிச்சல் வரும். இல்லைன்னா என்ன ஆகும்னா சூழ்நிலை மேலே குறை சொல்லி நேர்ப்பேன். நான் ஜாதியில் மட்டமாக வந்துட்டேன், நான் வசதி இல்லாமல் ஆகிட்டேன், எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, அதனால தான் நான் இப்படிங்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு புரியுது என்னன்னா, அப்போ கொஷின் பேப்பர் எந்து அதுக்கேற்ற பதில் தான் நான் எழுதணும். அவர்கிட்ட பிட் வச்சு எழுத முடியாது. எந்த புக்கோ எந்த வேதமோ எந்த அறிவுரையோ எனக்கு இல்லை. ஏன்?